பாய்ஸ், ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நீ இருக்கியே, கண்ணு எரியுதுடி. பாரு எப்படி ரெட் ஆயிருக்குன்னு. இப்ப வந்துச்சுல தண்ணி, அழு, நல்ல அழு. எதுக்குடி அழுவணும்? பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. இது கை, ஆ? இது இப்படி மடக்குனா மூக்கு வீங்கும். ஜெய் பாலையா. போய் தர போ. போலன்னா மறுபடியும் குத்திடுவாளோ? ஓகே, பாக்குறேன். எவன்டா அவன் நேரம் கெட்ட நேரத்துல வரீங்க? ஹாய்டா மாமா. மூக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு? அவ எதனா குத்துனால என்ன? பாக்கண்ணா அப்படியா இருக்கு. கண்ணு கூட செவந்திருக்கடா. டே, கண்ணில் ஏதோ தூசி வந்துருச்சா? நீ உட்காரு மாமா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்கார், அங்க உட்கார். ஜஸ்ட் மிஸ். நிஜமாலே அடிச்சிட்டாலே என்ன? வரட்டும். அண்ணா. ஏப்போ. ஸ்வீட் எடுத்துக்கோங்கண்ணா. ஏமா என்ன ஸ்பெஷல்? உங்களுக்கு ஞாபகம் இல்லையாண்ணா? டேய் 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 டேய், மாட்டிக்காத ப்ரோபோஸ். நான் எப்படி மறப்பேன்? இன்னைக்கு உன் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அண்ணா, அவனோட பர்த்டே. செத்தடா. அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்களும் தானே கூட இருந்தீங்க. அவன் மறந்து போனா நீங்க தானே ஞாபகப்படுத்தி இருக்கணும். இது கை, இது இப்படி மடக்குனா தெரியாம மறந்துட்டோமா? மூக்கு வீங்கும். ஜெய் பாலையா. என்ன அடி. டேய், நீ ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு எப்பறம் ஞாபகத்துல இருக்கும்? அவ அடிக்கிறா, நீ தடுக்க கூட இல்லல்ல? ஆஃப் பண்ணலாம் தான்டா பார்த்தேன். நானே ஏற்கனவே அடி வாங்கியிருக்கேன். தேவையில்லாம குறுக்க வந்துட்டு எதுக்கு எக்ஸ்ட்ரா அடி வாங்குறதுன்னு பயந்துட்டேன்டா. அடே, எப்படிரா இருக்கா அவளோட? உனக்கு செட் ஆகாதுடா. பிரேக்கப் பண்ணிடுறா. பிரேக்கப்பா? ஆமா, பிரேக்கப் தான். அது கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன்டா. என்னாச்சு உனக்கு? ஏய், ஆ? உட்காரு. இப்ப சொல்லு, என்ன? எப்படி சொல்றது? அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஏய். செட் ஆக. வாய்க்குள்ளே சொல்லாம சத்தமா சொல்லு. அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகலல்ல, அதுக்குதான் நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப். செட் ஆகலையா? 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 பிரேக்கப்னு சொல்றியா? பிரேக்கப்னு சொல்றியா? பிரேக்கப்னு சொல்றியா? என்கிட்டயே பிரேக்கப்னு சொல்றியா? ஐயோ, குத்தினாலும் குத்திப்பா பைத்தியம். ஒரு நிமிஷம் இரு. பிரேக்கப் பண்ணுமா? ப்ளீஸ். செட் ஆவாதா? நீதாண்டி என் செட் girlfriend. ஆவாதா? Please டி, குத்திக்காத. நான் ஏன்டா குத்தணும்? ஒன்னதான் குத்தணும். மேக்கப் சொன்னேன். மேக்கப்பா? ஆ. BREAKUP பிரேக்கப் இல்லையா? அது இல்ல, MAKEUP மேக்கப். மேக்கப் நல்லா இருக்கு, அதான் எங்க வாங்கினேன்னு கேட்க வந்தேன். நான் இக்கால டிஸ்கவுண்ட் கொடுத்தான், வாங்கிட்டேன். பயந்துட்டியா? சாரி பேபி, லவ் யூ. லவ் யூ லவ் யூ. நீ எனக்கு இருக்க ஒரே பாய் ஃப்ரெண்ட். உன்னையும் கொத்த போறேன். ஜஸ்ட் சும்மா பண்ண. சும்மா சும்மா. சோ எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நீ போய் ரீல்ஸ் பண்ணு, ஓகேவா? தப்பிச்சேன்டா. ஜஸ்ட் மிஸ். தம்பி வழியா இருப்பான். அன்னைக்கு கத்தி மட்டும் இறங்கியிருந்தா உன் தம்பி நிலைமையை நினைச்சாலே. நிறுத்துறா, நினைச்சு பார்க்க முடியல. கத்தி கொஞ்சம் இறங்கி இருந்தாலும் என் தம்பி பொழைச்சிருக்க மாட்டாடா. பயப்படாத, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். அவகிட்ட கேட்டா விட மாட்டாடா. அவ ஆபீஸ்ல இருந்து வீடு வரத்துக்குள்ள நீ அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து நில்லு. சரி சரி, நான் கீழே வந்துடுறேன், நீயும் வந்துரு. எங்க கிளம்பிட்ட?
அதான் ஃப்ரெண்ட்ஸு சடனா ட்ரிப்புன்னாங்க போறேன். அப்ப என்கிட்ட சொல்லாமலே கிளம்பிடுவியா? உனக்கு கால் பண்ணேன். ஆனா கால் தான் கனெக்ட் ஆகல. ஓகே. ம். ஆமா, எங்கெல்லாம் போறீங்க? கோவா, ஊட்டின்னு. ஆ? அது இல்லம்மா. திருப்பதி, திருவண்ணாமலை சாமி கும்பிட போறோம். காசு இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. ம். ஓகே. போறதான் போற. அ. கொஞ்சம் ரூம் ரெண்ட் பே பண்ணிட்டு போயிடு. அப்படியே கரண்ட் பில் கட்டிடு. அப்படியே கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிடு. அப்படியே வெஜிடேபிள்ஸ், என் மேக்கப், சோப்பு, சர்ஃப். எங்க போனா இவன்? பாக்கியம், அங்க என்னடி பண்ற? ட்ரிப்புக்கு கிளம்பலையா? எந்த ட்ரிப்பு? நான் பாட்டுன்னு ரீல்ஸ் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அது தட்ஸ் மை பாய். என்ன பாயோ எளவோ இந்த லவ் பண்றதுல இருந்து என் வாழ்க்கை ஜெயில் கைதி மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கேக்குது. நான் இல்ல ரீல்ஸ்ல வந்துச்சு. ஆனா ட்ரிப்புக்கு போலான்னு சொதப்பிட்டலடா. டேய், நான் வேணும்னு பண்ணலடா. உனக்கு தான் தெரியும்ல. தெரியும்டா. நீ மட்டும் டைமுக்கு வந்திருந்தா இந்நேரத்துக்கு கோவால ஃபிகர்ஸ் கூட ஆட்டம் போட்டுருக்கலாம். இப்ப நீ வரலன்னு நான் வரலன்னு கிரி வரலன்னு கௌதம், யாரும் போலடா. ஏய், ஷூ. என்னாச்சுடா? பாக்கியம் என்னாச்சுடா? ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு பாக்கியத்தை வைசாக்கு அனுப்புறாங்கடா. இனி நம்ம ஃபிளாட் தான் பாண்டிச்சேரி, கோவா. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி, முத்தம்மா பக்கம் வர வைக்கமா, முத்தம்மா. இது போதும். டேய், நிறைய பக்கா 1 மில்லியன். ஆமா, பக்கா 1 மில்லியன். இன்னொரு ரீல்ஸ் பண்றோம், ஃபாலோவர்ஸ் ஏத்துறோம், ப்ரமோஷன் பண்றோம், லைஃப்ல செட்டில் ஆறோம். நெக்ஸ்ட் ரீல். காலிங் பில் சத்தங்க எதுரா? நான் தான் மச்சான் ஃபுட் ஆர்டர் பண்ண சொமாட்டோல, அவன் தான் வந்திருப்பான். சரி, ஓகே. அண்ணா ஸ்விக்கி. சிஸ்டர் போச்சுடா. இந்தனா எங்க போனா? இன்னும் வரல. ஃபோன்பேல டிரான்சாக்ஷன் ஏதாவது ஆகலையோ? நம்மளே போய் பார்ப்போம். டேய், ஃபோன்பே டிரான்சாக்ஷனா? அடே, ஓ சிஸ்டர் நடா, என்ன அப்படி பாக்குறா? அவங்களுக்கு பீர் கொடுக்கலாவா? Cheers. அப்புறம் சிஸ்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? குடிங்க. ஏய், இவளுக்கு ஒரு பேக்ல ஏறிச்சுன்னு நினைக்கிறேன்டா. அது ஏறிச்சோ இல்லையோ, சைடிஷை மட்டும் காலி பண்றா. இன்னொரு பேக்கெட் இருக்கா? நம்ம 2 பேர் தானே, 2 தாண்டா வாங்கினேன். நம்ம கிட்ட இருந்த பீர், நம்ம கிட்ட இருந்த சைடு மொத்தமா கேலி பண்றாடா. ஏண்டா வெண்ண? யார? ஒன்ன தாண்டா மடையா. ஆமண்டா. என்னையா? ஆமண்டா, நீ தானடா என் ஆள டூருக்கு கீருக்குன்னு கூட்டு போறேன்னு சொன்னது? அது வந்து ஜீவாய் மூடுறா. ஆத்தி, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஏய், ஆகணும். எங்க போற? அவசரம். பாத்ரூம் போயிட்டு வரேன். எல்லாத்தையும் மூடிட்டு உட்காரு. அர்ஜென்ட். ஃபர்ஸ்ட் அது எடு. பார்த்தாலே கடுப்பா இருக்கு. நான் பண்ண காத்திருக்காளோ? ஆமா, உனக்கு ப்ரப்போஸ் டே ஞாபகம் இருக்காது, என் பர்த்டே ஞாபகம் இருக்காது, உன் பர்த்டேவும் ஞாபகம் இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டே ஞாபகம் இருக்கா? நான் சொல்றேன்க்கா. சொல்ற. நவம்பர் 7.
அது உலக நாயகன் கமல்ஹாசன் பர்த்டேடா. சரிக்கா. நான் கேட்டது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டேடா. டிசம்பர் 12. வெரி குட். சரிடா, உன் கைரேகெல்லாம் அழிஞ்சு போகுதா? எங்க காமி. அக்கா உன்னையாரு கேட்டதுடா வெண்ண. சும்மா எப்படி குறுக்க வந்தா சாரிக்கா காது. சாரிக்கா. நீ காட்டுடி தங்கம். ஆமாண்டா, அழிஞ்சு போகுது. நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஓகே. ஆனா உனக்கு ப்ரப்போஸ் டே ஞாபகம் இருக்காது. மறுபடியும் முதல்ல இருந்தா. பர்த்டே ஞாபகம் இருக்காது. உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. அடே, இவ டார்ச்சர் என்னால நாளுக்கு நாள் தாங்க முடியாம போகுதுடா. இதுல இருந்து எப்படியாவது வெளில வரணும்டா. இதெல்லாம் உனக்கு டார்ச்சரா தான் தெரியுதா சாகர்? லவ் கண்ணுக்கு தெரியலையா? அவளுமே உன்ன மாதிரி ஜாலியா தான் இருப்பா. ஆனா உன் விஷயத்துல மட்டும் ஏன் அவ டாக்ஸிக்கா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவ சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா அவங்க அப்பாவை கண்டுக்கவே மாட்டாங்க. எங்க போறாரு, அப்புறம் என்ன பண்றாரு, அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க அம்மாக்கு மொத்த உலகமும் பாக்கியம்தான். ஒரு நாள் அவளோட அப்பா வேற பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதை பார்த்து அவங்க அம்மா தாங்கிக்க முடியாம அன்னைக்கே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் அவ அவங்க அப்பா கிட்ட பேசிக்க மாட்டா. நான் கூட அவகிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஆனா அவ சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டா. அவ வாழ்க்கையில வர பையன் அவ சொல்றதை தான் கேட்கணும், அவளை மட்டும்தான் லவ் பண்ணணும், அவளுக்காகவே இருக்கணும். அவ ஆஃபீஸ்லயே இருந்தாலும் என் ஆளு சாப்பிட்டானோ இல்லையோ, என்ன பண்ணிட்டு இருப்பான், அவனோட இன்ஸ்டா ஃபாலோவர் அதிகமாச்சா இல்லையா அப்படின்றத பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பா. அவளுக்கு மேல பைத்தியம் சாகர். அவ ஒன்று ஏதாச்சும் சொன்னாலும் அதை பத்தி அவ தான் அதிகமா யோசிச்சு ஃபீல் பண்ணுவா. ப்ளீஸ் சாகர், அவளை விட்டுட்டு மட்டும் போயிடாத. பாக்கியம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. பார்த்து பார்த்து பொறுமை. பொறுமையா மெதுவா. உனக்கு ப்ரப்போஸ் டே ஞாபகம் இருக்காது. ஐயோ, பர்த்டே. ஏய் பீர் சாப்பிட்றியா? ம் ம் குடி. போதும் போதும். இன்னும் இல்லை போதும் ஏய். போதும். வா படுக்கலாம், வா பார்த்து இடிச்சிக்காம வா. ஸ்டாருக்கெல்லாம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். நீயும் சொல்ற. ஆமாம் சூப்பர் ஸ்டார் வாழ்க, சூப்பர் ஸ்டார் வாழ்க. தலைவர் வாழ்க. மூடிட்டு பாடு. படுக்கிறேன். நான் இங்க படுக்கணும். வா வா. எனக்கு உன் மேல பைத்தியம் சாகர். லவ் யூ சாகர். லவ் யூ. கிஸ் யூ சாகர். கிஸ் யூ. ஹக் யூ சாகர். ஹக் யூ. மிஸ் யூ ப்ளீஸ் டி, மிஸ் யூ மட்டும் சொல்லாத. உன்னை மிஸ் பண்ண விரும்பல.